அல்லாஹ் எனக்கு வேதத்தை தருவான் தந்திருக்கிறான். எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை கொண்டு அல்லாஹ் எனக்கு வசியத்து செய்திருக்கிறான். அவுசானி அல்லாஹ் எனக்கு வசியத்து செய்திருக்கிறான். பிஸ்ஸலாத்தி தொழுகையை கொண்டு, வஸ்ஸகாத்தி ஸகாத்தை நிறைவேற்றும்படியாக. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்த உடனே இதை பேசினார்கள். தொழும்படியாக அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கிறான், ஸகாத்து கொடுக்கும்படியாக அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கிறான். அதுக்கு மேல ஒன்றையும் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அதற்கு மேலேயும் ஒன்றை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் எனக்கு ஏறி இருக்கிறான், நான் ஒரு அதிசயமான குழந்தையாக பிறந்திருக்கிறேன். தந்தை என்று சொல்லக்கூடிய ஒருவன் இல்லாமல், ஆண் துணை இல்லாமல் அல்லாஹ் என்னை என்னுடைய தாயுடைய வயிற்றில் உருவாக்கி, என்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாயுடைய வயிற்றில் படைத்து அல்லாஹ் என்னை உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். ஆனா அல்லாஹ் எனக்கு வசியத்து செய்திருக்கிறான், என்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்யும்படியாக, என்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்யும்படியாக. நான் இப்படி பிறந்த ஒரு குழந்தை என்பதன் காரணமாக தாயினுடைய கடமைகளை என்னால் அவமதிக்க முடியாது. தாயினுடைய மதிப்பு, தாயினுடைய கௌரவம், தாயினுடைய கண்ணியத்தை நான் பேண வேண்டும் என்பதையும் அல்லாஹ் எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான் என்று சொல்லி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொட்டில் உட்கார்ந்து கொண்டு பேசினார். இதே போலத்தான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பேசியிருக்கிறார்கள். இதே போலத்தான் குர்ஆன் ஏராளமான நபிமார்கள் ஒவ்வொரு நபியினுடைய சம்பவத்தை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுதெல்லாம் அந்த நபிமார்கள் அவர்களுடைய கூட்டத்திற்கு ஜகாத்தை பற்றியும் சொன்னார்கள், தொழுகையை பற்றியும் சொன்னார்கள். எனவே ஜகாத் என்று சொல்லக்கூடியது எங்களுக்கு மட்டும் சொந்தமானது. ஆனாலும் கொடுக்கக்கூடிய முறையில் வித்தியாசம் இருக்கிறார். நாங்கள் 2.5 வீதம் தான் ஜகாத்து கொடுக்க வேண்டும். எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சில மனிதர்கள், சில சமூகத்தினர்கள், நாங்கள் இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறது போல 35 வீதம் டேக்ஸ் கட்டினால்தான் உங்களோட மணி பிளாக் மணி ஒயிட் மணி ஆகும், உங்களுடைய கருப்பு காட்சி வெள்ளக்காட்டாக மாறும். அதாவது நீங்கள் அரசாங்கத்துக்கு 35% டேக்ஸ் கட்டினால்தான் உங்களுக்கு இதை டிஸ்பிளை பண்ணலாம். இதே போன்ற ஒரு காலம் இருந்துச்சு இஸ்லாத்துக்கு முன்னால. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு ஷரியத்துக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் ஜகாத்து பெருந்தொகையான அளவு பணத்தை ஜகாத்தாக செலுத்தி இருக்கிறார்கள். அது எங்களுக்கு குறிப்பாக இத்தனை வீதம் தான், இவ்வளவு தான் கட்டினார்கள் என்று எங்களுக்கு சொல்வதற்கு எந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆதாரம் எங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் எங்களை விட கூடுதலாகத்தான் அவர் கட்டியிருப்பார்கள். ஆனா நபியுடைய உம்மத்தை பொறுத்தவரையில் ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. இது எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமூகத்தினர்கள் ஜகாத்து கொடுத்தா குறை. ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஒன்று குர்ஆன் எடுத்து பெற்று பார்க்கும் பொழுது ஜகாத்தை இப்படி குர்ஆன் இப்படித்தான் பார்த்திருக்கிறது. ஜகாத்துல 3 விஷயம் இருக்கிறது. ஒன்று, குறிப்பிட்ட பொருள்ல இருந்து குறிப்பிட்ட அளவு குறிப்பிடப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்துக்குத்தான் சொல்லப்படும் ஜகாத் இருக்கலாம். இதுல 3 விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க இதை விலகிக் கொள்வீங்க என்றால் அடுத்து வரக்கூடிய ப்ராப்ளங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு இதுல பதில் இருக்கிறது. ஜகாத் என்று சொல்லக்கூடியது 3 வகையான விஷயங்கள் உங்களுக்கு லிமிட் பண்ணப்பட்டிருக்கிறது. 3 வகையான விஷயங்களை ஜகாத் என்று சொல்லக்கூடியது குறிப்பாக்கி இருக்கிறது. ஒன்றென்னா குறிப்பிட்ட பொருள். குறிப்பிட்ட பொருள் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சுரங்கம் தோன்றுகிறோம். பூமியை தோண்டி பூமியிலிருந்து ஏராளமான கனிப்பொருட்கள் எடுக்கிறோம். அதிலிருந்து இரும்பும் வருகிறது, தங்கம் வருகிறது, டயமண்ட் வருகிறது, ரத்னம் கிடைக்கிறது, வைரூரிய கற்கள் கிடைக்கிறது. இதே போல எத்தனையோ சாமான்கள் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இவைகளை எல்லாம் நான் எடுத்து பார்த்தால் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தங்கத்துக்கும் வெள்ளிக்கு மட்டும்தான் ஜகாத்து கொடுக்க வேண்டும். தங்கம் வெள்ளி. ஆனா வெளியில பார்த்தால், பொறுமதியில பார்த்தால் தங்கத்தை விடவும் டயமண்ட் பொறுமதியானது, தங்கத்தை விடவும் மாணிக்கம் அதாவது ஜப் பொறுமதியானது. எங்களுக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட பொருள். குறிப்பிட்ட பொருள் என்று சொல்லும் பொழுது இதை குறிப்பிட்டவர்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தான். இதை குறிப்பிடக்கூடிய ரைட்ஸ் யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. குறிப்பிடப்பட்ட பொருள் இதுலதான் நீங்க கொடுக்கணும். தங்கத்துக்கு கொடுக்கணும், வெள்ளிக்கு கொடுக்கணும். ஒரு ஆள் கேட்கிறாரு, என்னிடத்தில் ஒரு 3 பிஸ்கட் இருக்குது. ஒரு பிஸ்கட் தங்கம், இன்னொரு பிஸ்கட் வெள்ளி, இன்னொரு பிஸ்கட் பிளட்டம். ஜகாத்து கொடுப்போம் கேட்டா நாங்க சொல்லுவோம் ஜகாத் அதுல கடமையாக மாட்டார்.
ஜகாத் என்று சொல்லக்கூடியது குறிப்பிட்ட பணத்தில்தான் ஜகாத்து கொடுக்கணும். அது தங்கம் வெள்ளியாகத்தான் இருக்கும். இது 4 மதுகமுடைய கிதாபை நீங்க திரட்டி பார்க்கும் பொழுதும் ஜகாத்துக்கு கொடுக்கப்பட்ட வரைவிலக்கணம் இப்படித்தான் இருக்கும். குறிப்பிட்ட பணத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. குறிப்பிட்ட அளவு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் சொல்ல முடியாது எனக்கு இந்த முறை ப்ராஃபிட் கூட கிடைத்திருக்கிறது, நான் ஜகாத்து கூட கொடுக்க போகிறேன். நீங்க கூட கொடுப்பீங்க என்றால் அது ஜகாத்தாக கருதப்பட மாட்டாது, அது சதகாவாகத்தான் கருதப்படுமே தவிர ஜகாத்தினுடைய அளவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவுதான் நீங்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும். அந்த அளவை நிர்ணயித்தது யாரு? அதுவும் அல்லாஹுடைய ரசூலும் தான். இத்தனை வீதம் ஜகாத்தை பொறுத்தவரையில் இந்த விடயத்துக்கு நாங்கள் தெளிவு காண வேண்டும். ஜகாத் என்று சொல்லக்கூடியது அதில் 3 இடங்கள் இருக்கிறது. 3 இடத்தையும் குறிப்பிட்டு சொன்னவர்கள் அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் தான். அந்த 2 பேருக்கும் மாத்திரம்தான் அந்த ரைட் இருக்கிறது. அதுல இன்னும் ஒன்றை சேர்க்கக்கூடிய அதிகாரம் உலகத்தில் யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாங்கள் தங்கம் வெள்ளியை சுரங்கத்திலிருந்து எடுப்பது போன்று ஏராளமான பொருட்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் அநேகமாக சில பொருட்கள் இருக்கிறது தங்கத்தை வெள்ளியை விடவும் மக்கள் பொறுமதியாக அதை பெரும் தொகையான பணங்களை கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் இருக்கிறது. ஜகாத் என்று சொல்லும் பொழுது குறிப்பிடப்பட்ட 2 பொருட்கள்ல தான் கொடுக்கப்பட வேண்டும். அது தங்கம் வெள்ளி என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் எங்களுக்கு அல்லாஹ் ரசூல் மூலமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் அதில் தான் நிற்போம். ஒருவர் சொல்லுகிறார் எனக்கு டயமண்ட் கிடைத்திருக்கிறது அல்லது எனக்கு வேறொரு வைரூரிய கல் கிடைத்திருக்கிறது, அதில் நான் 2.5 வீதம் நான் ஜகாத்து கொடுக்க போறேன் என்று சொன்னால் நீங்கள் ஜகாத்தாக நியமித்து வச்சு கொடுத்தாலும் அது சதகாவாகத்தான் கருதப்படுமே தவிர அது ஜகாத்தாக மாட்டாங்க. இன்னும் ஒன்று இருக்கிறது, அளவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இத்தனை வீதம் அது 2.5 வீதமாக இருக்கும். சில பொருட்கள் 5 வீதம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. சில பொருட்களை பொறுத்தவரையில் அதுல ருசூர் கொடுக்க வேண்டியிருக்கும், 10 கொடுக்க வேண்டியிருக்கும். சிலரை பொறுத்தவரை 20 கொடுக்க வேண்டியிருக்கிறது. இப்படியான வித்தியாசமான அளவுகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டை பொறுத்தவரையில், கொழும்பை பொறுத்தவரையில் நாங்கள் அநேகமாக பணத்துக்கு ஜகாத்து கொடுக்கிறோம், தங்கத்துக்கு ஜகாத்து கொடுக்கிறோம், வியாபார சரக்குகளுக்கு ஜகாத்து கொடுக்கிறோம். இந்த ஜகாத்தை பொறுத்தவரையில் இது 2.5 வீதம், அதாவது 40 ஒன்றாகத்தான் இருக்கும். இதே நேரத்தில் கிழக்கிழமையில் வாழக்கூடியவர்கள், விவசாய பூமிகளில் வாழக்கூடியவர்கள், அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய விவசாயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஜகாத் இருக்கிறதே அது வித்தியாசமான அளவை கொண்டதாக இருக்கும். அது 2.5 வீதமாக இருக்க மாட்டாது. அது சில கட்டங்களில் 10 ஒன்றாக இருக்கும், சில கட்டங்களில் 20 ஒன்றாக இருக்கும். அது வித்தியாசமான நிலைப்பாடுகளை இஸ்லாம் விவசாய நிலங்களில் இருந்து பெறக்கூடிய பொருட்களுக்கு, விவசாய தானிய பொருட்களுக்கு இஸ்லாம் கடமையாக இருக்கிறது. ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், அளவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பொருளும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 3வது ஒன்றுதான் செலவழிக்கப்பட வேண்டிய இடம். இதை யாருக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் அதையும் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு தான் இது பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். சமூகத்தில் சில கட்டங்களில் இவர்களை விடவும் தகுதியான சில முக்கியமான சில இடங்களை எங்களால் பார்க்கவும் முடியும். அப்படிப்பட்ட இடங்களுக்கு செலவழிக்கலாமான்னு கேட்டால் ஜகாத்துடைய பணம் அங்கே செலவழிக்கப்பட முடியாது. ஜகாத்துடைய பணம் என்று சொல்லக்கூடியது குறிப்பிட்ட இடத்தில் தான் செலவழிக்கப்பட வேண்டும். அதையும் அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக